அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி பதிவுகள் மேல்நிலை முதலாம் ஆண்டு சிறப்பு தமிழில் இருக்கிற கவிதைகளை பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப் மூலமாக நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழலாம். கடந்த காணொளியில் சிறப்பு தமிழ் 11th கவிதைகளை பற்றி பார்த்துருந்துருக்குறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த காணொளியும். ஒரு சின்ன சின்ன பகுதி தான் இருந்தாலும் ரொம்ப ஆழமாக பார்த்தா தான் தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாமே ஆனுவல் பிளான் விட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்துடும். டிஎன்பிஎஸ்சி தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக சிறப்பு தமிழில் இருந்து வினாக்கள் நிறைய கேட்குறாங்க. ஹைக்கூ துலிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது 11ஆம் நூற்றாண்டின் ஜப்பானில் தோன்றிய பழமையான ரென்கா பாடல் மரபிலிருந்து ஹைக்கூ கவிதை உருவானது. இந்த கவிதை வடிவத்தின தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நம்ம மகாகவி பாரதி சொல்லலாம். ஹைக்கூ கவிதை 3 வரிகளால் ஆனது. ஹைக்கூ கவிதை எவ்வளவு நேரம்? 3 வரி தான். முதல் 2 வரிகளில் கூறப்படும் கருத்தை 3வது வரி விடுவிக்கும். மிக நுணுக்கமான ஒரு காட்சி அல்லது ஒரு அனுபவ பதிவை கொண்டிருக்கும் ஹைக்கூ கடைசி வரியில் படிப்பவரின் மனதில் வெளிச்சமான ஒரு உணர்வை ஏற்படுத்திவிடும். 2 வரியில் ஒரு விஷயத்தை சொல்லி 3வது வரியில் அதான் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. அப்படி 3வது வரி படித்து முடிக்கிறதுக்குள்ளே அந்த உணர்வை கொடுத்துருவாங்க. அதுதான் ஹைக்கூ துலிப்பா அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இது பாரதியினுடைய காலகட்டத்திலேயே அவர் தான் அறிமுகம் செய்து வைக்கிறார். ஜப்பானில் தோன்றிய ரென்கா பாடல் மரபிலிருந்து இது உருவெடுக்கப்பட்டது. 3 வரி தான். தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். தந்தை தந்த தாய்ப்பால் எது அப்படின்னு முப்பால். முப்பால் அப்படின்னு நம்ம எதை குறிக்கிறோம்? அறம்பொருள் இன்பம். தந்தை இந்த முப்பாலில் தான் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அகதி முகாம். மழையில் வருகிறது மண் வாசனை. அகதி முகாமில் நம்ம மண் வாசனையெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா? அதுவே அகதி. மலையில் தான் வருதான் மண் வாசனை. டாடா. பள்ளிக்கு போகாத சிறுமி செல்லமாய் குட்டும் ஆலங்கட்டி மலை. பள்ளிக்கே போகலை, அப்படி போகாத இருக்கிறவங்கள செல்லமாக குட்டு தான் யார்? ஆலங்கட்டி மலை. டப்பு டப்புன்னு மலையில் அடிக்கும்ல, அதாவது சொல்கிறார். அறிவுமதியினுடைய கவிதை இந்த மாதிரி தான் துளிப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடிவெள்ள அதிரும் பறை தலைமுறை கோபம். அடாடா, எவ்வளோ அற்புதமான ஒரு கவிதை. மித்ராவுடையது. அடிவிட அதிரும் பறை. அடி கொடுக்க பறை அதிர்ந்துக்கிட்டே போகுமா. அது தலைமுறையினுடைய கோபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தலைமுறை. குட்டி மீன் கடித்து சென்றது தூண்டில்காரன் காலை. தூண்டில்காரன் மீனுக்கு வலை போட்டுட்ருக்கிறான். அதில் குட்டி மீன் ஓடி அவனுடைய காலை கடிச்சிட்டு ஓடுதான். கோடை மரம் கொஞ்சம் இலை நிறைய வானம். கோடை மரம் இலையே இருக்காது இல்லையா? வானம் மட்டும்தான் தெரியும். வைகரை குறிப்பிட்டிருக்கிறார். 1000 முட்கள் இருந்தும் ஒரு தூண்டில் முள்ளிடம் தோற்று விடுகிறது மீன். எவ்வளோதான் முள் இருந்தாலும் ஒரு சின்ன தூண்டில் இருக்கிற முள்ளுக்கிட்ட மீன் தூத்து போகுது இல்லையா? அதை சொல்கிறாங்க. மிதித்து விடாதே அழகாய் இருக்கிறது
குழந்தையின் நிழல். அடடா, அற்புதம். நிழலில் கொஞ்சம் இளைப்பாறலாம், விழித்ததும் வெட்ட வேண்டும் இதே மரத்தை. அதனால் மரங்களை வெட்டக்கூடாது. பனிமலர் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றது. இதுதான் அந்த துளிப்பா. அடுத்து நகைப்பா அப்படின்னா, அதாவது சென்ட்ரியூ அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரியூ கவிதை என்பது ஹைக்கூ கவிதையினுடைய பரிணாமம். ஹைக்கூவினுடைய கட்டுப்பாடுகளை உதறிவிட்டு அது சுதந்திரமாக இயங்குகிறது. ஹைக்கூவின் தத்துவமும் கருத்தாளமும் அதில் குறைவு. அன்றாட வாழ்வியல் நிகழ்வுகளில் குறும்புத்தனமும் நகைச்சுவையும் கலந்து எழுதக்கூடியது சென்ட்ரியூ. இதில் இந்த கூற்று காரணம் அப்படின்னு ஒரு வினாக்கள் கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில். அதில் இந்த ஹைக்கூ கவிதைக்கும் சென்ட்ரியூ கவிதைக்கும் என்ன கூற்று அப்படிங்கிறத கொடுத்துட்டு இது சரியா அப்படின்லாம் வினாக்கள் கேட்கலாம். அது கொஞ்சம் பார்த்துங்க. அப்படின்னா கட்டுப்பாடுகளை எடுத்துகிட்டு சென்ட்ரியூ பாடுதுன்னா, அடடே இந்த பழம் இனிக்கும் ஏனியுடன் அதியின்றி. தமிழன்பனுடைய கவிதை. அடடா. மதில் மேல் பூனை, 2 பக்கமும் நாய்கள். அமுதபாரதி அவர்கள் எழுதக்கூடிய. அடுத்தது இயைபு குறும்பா, லிமரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. லிமரிக் கவிதை 5 அடிகளை கொண்டு இருக்கும். எப்படி நம்ம ஹைக்கூ 3 தான், அதே போல் சென்ட்ரியும் 3 தான். ஆனால் லிமரிக் என்பது 5 அடிகளை கொண்டு இருக்கும். முதல் 2ஆம் மற்றும் கடைசி அடிகளில் உள்ள கடைசி சொற்கள் தம்முள் ஒளி ஒற்றுமை கொண்டும் மழலியர் பாடல் போல் இருக்கும். இவை நகைச்சுவை, எல்லல் ஆகிய கூறுகளை கொண்டவையாக இருக்கும். ஈழத்து கவிஞர் மகாகவியினுடைய லிமரிக் கவிதை அப்படி சொல்லுதான். 5 வரியில் முத்தெடுக்க மூழ்குகின்றான் சீலன், முன்னாலே வந்து நின்றான் காலன், சத்தமின்றி வந்தவனின் கைத்தலத்திற் 10 முத்தை பொத்தி வைத்தான் போனான் முச்சூலன். இக்கவிதையில் இந்திய சமுதாயத்தில் புறையோடி இருக்கக்கூடிய ஊழல், நெய்யாண்டி எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்ற. அடுத்து பார்த்திங்கன்னா இயைபு துறைப்பா, லிமரிக்கூ. இந்த ஹைக்கூ கவிதையினுடைய மூவடி இல்லையையும் லிமரிக் கவிதையினுடைய இயைபையும் கொண்டது இந்த லிமரிக்கூ. இது வாழ்வியலை நகைச்சுவோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கவிதை கலை. தமிழில் முதல்ல லிமரிக்கூ எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். இதை ஒரு வினாவாக கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே. லிமரிக்கூ தமிழில் முதல்ல எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். ஹைக்கூக்கு பாரதி போல. எப்படி எழுதுகிறார்? வானம் கூட்டுகள் வருமா, பறக்க மறந்து